வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களை குறுக்கு வழியில் வந்து கொட்டப்போகும் பணமழை குரு பகவானால் கிடைக்கப் போகிறது. தர்மத்தை காப்பதற்கும் சில நேரங்களில் அதர்மத்தை வழி நடத்த வேண்டியது இருக்குது, ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவே அந்த அதர்மத்தையும் சில காரியங்களில் கடைபிடித்து தர்மத்தை நிலைநாட்டியிருக்கிறார். அப்படி குரு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை ஏற்பட போகிறார்கள். மேலும் குருவால் நடைபெறப் போகின்ற மாற்ற பலன்களை இன்ற பதில் பகவானும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிடாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷத்தில் பிறந்த நண்பர்களை 7 சனி பாத சனி விரைய சனியாக சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மேஷத்திற்கு 12ஆம் வீடான மீனத்தில் வக்ரமாக இருந்தார். நவம்பர் 28 வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். ஆனால் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் ஏற்கனவே அதிசாரமாக கடகத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் அக்டோபர் 18ஆம் தேதியே. அப்போது குரு பார்வை பெற்றதன் மூலமாக சனி பகவான் கெடுபலனை குறைத்து கொண்டு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. ஆனால் 12ஆம் வீடு அப்படின்றது மறைவுஸ்தான். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு தனக்காரகனான குரு பகவான் 4இல் அமர்ந்து கொண்டு 12ஆம் வீட்டை பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போது ஏற்கனவே வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்குண்டான முயற்சி நீங்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பீங்க. மறைமுகமான ஒரு வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும். ஒரு வியாபாரம், ஒரு பொருள் விற்பனை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளி மாநிலத்துக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது அல்லது அங்கேருந்து இறக்குறது, வியாபாரத்தினால மேசராசிக்காரங்க ஒரு மறைமுகமான ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க. சில இல்லீகல் பிஸ்னஸ் சொல்லிக்கலாம். மேலும் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் போன்ற விஷயத்திலும் பெரிய லாபங்கள் பார்க்க போகிறீங்க. கல்குவாரி, கிரானைட் விஷயத்தில் பெரிய லாபங்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவு நன்மை நடக்கும். மேசராசிக்காரங்களை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடத்தி கொண்டிருக்கீங்கன்னா அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லது அந்த வழக்கின் தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வழக்கால், நீங்கள் தொடுத்த வழக்கால் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அதேபோல் விவாகரத்து சம்மந்த பிரச்சனை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வழக்குகள் முடிவடையும் உங்களுக்கு சாதகமான முறையில். சொந்த வீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, அது சரியாகும். மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், முன்னோர்கள், அவர்கள் சேர்த்து வைத்த பணம் அவர்களுடைய மறைவுக்கு பின் உங்கள் கைக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்பா பார்த்த தொழில், அப்பா பார்த்த வேலை, தாய் தந்தையர் செஞ்சு கொண்டிருந்த வேலை தொழில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. மேலும் குருவனுடைய 5ஆம் பார்வை என்பது விருச்சிகத்தில் பதிகிறது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது பதிகிறது. அப்போது அந்த செவ்வாய் யார்? உங்களுடைய மேசராசிக்கு ராசிநாதன். மேலும் மேசராசிக்கு 8ஆம் வீடு அமையுது. 8ஆம் வீடு அப்படின்றது புதையல் போன்ற பணவரவை குறிக்கக்கூடிய வீடும் 8ஆம் வீடு. ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ ஆயுள் தப்பிக்குது, அதே நேரத்தில் புதையலும் கிடைக்குது. வாழ்க்கை துணையிடமிருந்து வருமானமோ வரவோ கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சர்வீஸ், சமூக சேவை, தொண்டு போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டவங்களுக்கு அதில் ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு விருதுகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய மேசராசிக்கு 11, அதாவது கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை இப்போ குரு பார்க்கல. ராகு தனித்துவமாக இருக்கிறாரு. அப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா பெரிய அளவு லாபங்கள் உண்டு. திடீர்னு ட்ராவல், திடீர்னு பயணம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐடி தொழில், அதாவது ஐடி வேலை, இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையோ தொழிலோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய அளவு நன்மை இருக்குங்க. திடீர்னு ஒரு ஹையர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேஞ்சஸ் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் குருபகவான் மூலமாகவும், குருவன் பார்வையிடக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் மூலமாகவும், குரு பார்வையும் தப்பிக்கப் போகின்ற ராகுபவன் மூலமாகவும் கிடைக்கப் போகுது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு விரை சனி என்றாலும் கண்டிப்பாக அசட் என்றால் அசையாத சொத்துக்கள் உருவாகப் போவது உறுதி. அப்போது ஒரு ஆஸ்திக்காரனாக, சொந்த வீட்டுக்காரனாக உங்களை மாற்ற போகிறார் குரு பகவான். மேலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, நாளில் கடகத்தில் தான் குரு உச்சமடைகிறார். அப்போ அன்னதானம் போன்ற காரியங்களில் உங்களுடைய உதவிகள் செய்யுங்க. அது பெரிய அளவு நன்மை நடக்கும்.
படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க. குறிப்பிட்டு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் கண்ணிகளையாத பெண்களுக்கு பட்டுப்பாவாடை போன்ற வளையல் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரமாக ஆகும். கன்னிதெய்வ வழிபாடு, சப்தகன்னிமாருடைய வழிபாடு, பாலாம்பிகை வழிபாடு தவறாமல் பண்ணிக்கோங்க. பெரிதளவு நன்மையும் மாற்றங்களோட வாழ்க்கையில் நடைபெறும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 2025 முடிவதற்குள் இந்த விதமான மாற்றங்கள் கண்டிப்பானவரில் உங்களோட வாழ்க்கையில் நடந்து தீரும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.